ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவருடைய சிந்தனையில் உருவான மிக அற்புதமான திட்டம். 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து சீர்மிகு நகரங்களாக மாற்றுகின்ற முயற்சியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக தமிழகத்திற்கு என்ன பெருமை என்றால், இந்தியாவிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டிகளை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தது. கோயம்புத்தூரில் அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய, மாநகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக அழகாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இடையிலே 2021 இதனுடைய பணிகள் சுணக்கமாக இருந்தபோது சட்டப்பேரவையிலே பலமுறை இதற்காக குரல் கொடுத்து இன்று ஒரு சீரமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு ஒரு அருமையான அழகான இடங்கள் கிடைப்பது என்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. கரூர்லேருந்து விக்கின்ஸ் எல்லாம் மாமல்லபுரம் போகிறாங்க. விஜய் நாளைக்கு பார்க்குறாரு. சீமான் என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டுப்பட்டி இதே போல் பனையூர் கொண்டு வருவாங்க. நான் இந்த விஷயத்தில் அவருக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சிக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதே போல இந்த செல்வ பெருந்தகை தண்ணீர் திறந்து என்ன கேட்காம எப்படி திறந்து விட்டீங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு துறைமுறை என்ன சொல்லிட்டாருன்னா, இவர்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மேட்டர். இது சின்ன மேட்டரா பெரிய மேட்டரா அப்படிங்கிறதல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதா முக்கியம். அவர் சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் தொகுதியோட எம்எல்ஏ என்னை கூப்பிடல. அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்கிறாரு, நான் தொட்டா அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துகிறார். இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும். ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கிறதா முக்கியம். இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா PM ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க. SIR என்பது என்ன? வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா? வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். 18 வயசு ஆயிடுச்சா வாக்காளராக அவங்கள சேர்த்தணும். அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். எதிர்க்கிறவங்க என்னன்னு எதிர்க்கிறாங்க? வாக்காளரை வேணும்னு மத்திய அரசு நீக்குகிறது. சரி, வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் அந்தந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்ஃபோன்லேயே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்து கொள்ளலாம். என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்குது, அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும்? உண்மையாகவே SIRக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை நீக்குவதற்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது. தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர். நல்லபடியாக டெமோக்ராட்டிக்காக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு எலெக்ஷன் நடத்துறதில்ல. இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ
அல்லது இறந்தவர்களுடைய பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள்மாறாட்டம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும். அண்மை காலமாக பார்த்து நல்லா இருக்கிறதால கேள்வி வந்துட்டே இருக்குது. தாவேக்காவை விமர்சிக்கிறத பாஜக தவிர்த்து வந்து இதுக்கு காரணம் வந்து எப்படியாவது தாவேக்காவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு முயற்சி தான் இது செய்கிறாங்க. ஆரம்பத்தில் தாவேக்கா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு ஒரு நாங்கள் எங்கேங்க அமைதி காக்குறோம்? ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்கள் வைக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னால் இன்றைக்கி எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்குறாங்க. அப்போ அந்த கட்சி மேலே விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸை பற்றி திமுக காரங்க பேசாதான். சீக்கிரம் பாஜக உள்ள வரும்ன்றீங்க. நான் உள்ள வரும் வெளியில் போங்கனால நான் சொல்ல மாட்டேன். அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு. அதனால் நாங்கள் கட்சியில் இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவித்தாலும் அதுக்கு வேலை பண்ணுவோம். இப்படி மாறி மாறி பேசுறது மக்கள் பார்க்கும்போது எப்படி என்னன்னு கேட்டால் அது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால் வருது? ஒரு கட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கூட்டணி அப்படின்னு அமைக்கும்போது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு சித்தாந்தம் உண்டு, ஒரு வேலை முறை உண்டு. இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தால் கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறது பிரதான நோக்கமாக இருக்குது. நீங்கள் மத்தியில் கூட பாருங்கள், பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் எல்லோரும் ஒன்றா சேருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேறு ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சித்தாந்தத்தில் எங்காவது ஒன்றா இருந்தா? இங்கே இதை விட மோசம் என்ன பாருங்கள். நாமெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். இந்த பக்கம் 3/4 மணி நேரம் போனீங்கன்னா பாலக்காடு, அங்கே போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எதிரெதிராக நிற்கிது. இந்த பக்கம் 1/2 மணி நேரம் உள்ளே வந்தாச்சுன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. என்ன காரணம்? அங்கே போயாச்சுன்னு சொன்னால் பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒன்றா சேர்றாங்களா? சரி, பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி. இங்கே உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றா சேரணும்னு ஒன்றா சேர்ந்துக்கிறது. இது என்னங்க அரசியல்? தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை எப்படி? அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமாக செயல்படலாங்க. அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம நாட்டில் சுதந்திரமாக செயல்படுவதற்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு, கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்குது. சட்டத்தின்படி தான் நடக்கணும். சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் இந்த கஷ்டத்தோடு தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அயல்நாட்டு தூதர்கள் எல்லாம் விஜயை சந்திக்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டதா கடந்த நாட்கள். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. உள்துறை அமைச்சர்கிட்ட யார் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. இல்லை இவரை பார்க்குற கேட்டிருக்காங்களான்னா எனக்கு தெரியாது. நான் உள்துறை அமைச்சகத்தில் இல்லை. ஆனால் தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தான் மீடியாவில் எழுதுறது நாங்களும் பார்த்துக்குறோம். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. நன்றிங்க.